ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் தான். நம்ம கேரட் வச்சு அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா நெய் வந்து உருகுனதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் வந்து நான் துருவன கேரட்டை வந்து சேர்க்குறேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இப்போ கேரட்டை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். 1/4 லிட்டரு. இந்த பால்லே வந்து கேரட் நல்லா வேகணும். இப்போது கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி போட்டு நம்ம மூடி வேக வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பால் நல்லா வற்றி வந்திருக்கு. வாசமே சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம ஒரு 1/4 கப் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவையில்லைங்க. இது கொஞ்சமாக இருந்தால் போதும். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்டில் செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா நம்மளுக்கு பால்லாம் வற்றிடுச்சு. சர்க்கரையும் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சிச்சு. இப்போது முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட 10 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சோண்டு நம்மளுக்கு தண்ணி இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து கொஞ்சோண்டு நம்ம நெய் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதே நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நெய் வாசத்தோட. பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே வற்றி வந்துருச்சு. பால்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒட்டக்கூடாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசம் அதோட செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் அல்வா சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.